Hi எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம Amazonோட Fire TV Stick, Fire TV Cube and MI TV Box, MI TV Stick ஓட கம்பேரிசன் வீடியோ பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் இதுல நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு Amazonோட Fire TV Stick. இதுல வந்து பாத்தீங்கன்னா 4K சப்போர்ட் இருக்கு, Dolby Vision இருக்கு, அதே மாதிரி Dolby Atmos சப்போர்ட்டும் இருக்கு. இதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா quad-core ப்ராசஸர் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு HDMI அவுட் வந்து கொடுத்திருக்காங்க. so that இத வந்து நீங்க டிவில மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அன்லெஸ் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ல HDMI இன்னும் அவுட்டும் இல்லாம இருக்கு அப்படின்னா டிவில மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். இன் அவுட் இருந்ததுன்னா இத வந்து நீங்க சவுண்ட் பார்ல கனெக்ட் பண்ண முடியும். இல்லனா கஷ்டம் தான். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 4000 ரேஞ்ச்ல வந்து உங்களுக்கு கிடைக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இன்னைக்கு இந்த வீடியோல வர எல்லா ப்ராடக்ட்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க செக் பண்ணிக்கோங்க. தென் இது 4K சப்போர்ட் அப்படிங்கறதுனால உங்க டிவில 4K சப்போர்ட் இல்ல அப்படின்னா இது வேஸ்ட் தான். உங்க டிவியும் 4K சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் இது ஒர்க் ஆகும், இல்லனா ஒர்க் ஆகாது. சோ அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதோட கான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அகைன் நான் சொன்ன மாதிரி இது வந்து உங்களுக்கு இன் அண்ட் அவுட் ஸ்பீக்கர்ல இருந்தா மட்டும் தான் இதை வந்து யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா டிவில மட்டும் தான் ஒர்க் ஆகும். தென் 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இது வந்து ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும். அதனால அப்டேட் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதை தூக்கி போட்டு புது டிவைஸ் தான் வாங்கணும் அப்படிங்கிறது தான் கஸ்டமர் கேர்ல இருந்து எங்களுக்கு வந்த அட்வைஸ். ஸோ இது வந்து ஒரு பெரிய டிராபேக்கா நான் ஃபீல் பண்றது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரைம்கான பேமெண்ட்டும் பண்ணியிருப்போம், ஃபயர் டிவிக்கும் கொடுத்துருப்போம். இதை மீறியும் நம்ம வந்து டிவி பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு டாமினேஷன் வந்து அமேசான் பிரைமோட வீடியோஸ் தான் வந்து ரொம்ப டாமினேட்டிவா இருக்கு. அதர் சைட்ல இருக்க நமக்கு வீடியோஸ் வந்து அந்த அளவுக்கு பாப்பப் ஆக மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம எந்த மூவி பாக்குறதா இருந்தாலும் பிரைம்ல பார்த்தாலுமே ஆடை வந்து போட்டு தாக்குறாங்க. அது வந்து ரொம்ப கடுப்பான விஷயமா இருக்கு. காசையும் கொடுத்துட்டு ஆடையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ இது வந்து ஒரு பெரிய டிராபேக்கா நான் ஃபீல் பண்றது இந்த அமேசான் ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் அமேசானோட ஃபயர் டிவி கியூப். இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் டு ஸ்டிக் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா 4K சப்போர்ட் இருக்கு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி டிவி 4K இல்ல அப்படின்னா இது வேஸ்ட் தான், ஒர்க் ஆகாது. வேஸ்டா HD தான் ஒர்க் ஆகும். அது வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். தென் டால்பி விஷன் இருக்கு, டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கு, தென் HDR10 சப்போர்ட்டும் இருக்கு. ஓகே, தென் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஆக்டோகர் ப்ராசஸர் இருக்கு. ஸோ இதனால என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஃபயர் டிவி ஸ்டிக் வந்து குவாட்-கோர் இருக்கிறதுனால 2 to 3 இயர்ஸ்ல ஸ்லோ ஆகுது அப்படின்னா இது மேபி 4 இயர்ஸ்ல வந்து ஸ்லோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மற்றபடி பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ்லாம் இல்லை. ஹேண்ட்ஸ் ஃப்ரீ அலெக்சா சப்போர்ட்டும் இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து அலெக்சாவை யூஸ் பண்ணி உங்க வீட்டு அப்ளைன்சஸையோ இல்ல வந்து எதுவுமே நான் வந்து ரிமோட்டை தேட மாட்டேன், ஏந்து போடு எதையும் அழுத மாட்டேன், வாய்ஸ்லயே வந்து எல்லாத்துக்கும் கமெண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வந்து கியூப்ல இருக்கு. நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இதோட பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 13,000 வருது. ஸோ அது வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டப்பா இருக்கே, சரி ஓகே எக்ஸ்ட்ரா அவுட் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ஒரே ஒரு HDMI அவுட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒர்த்தா தோணல. இதோட கான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அகைன் நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா எந்த இதுவுமே கிடையாது. ஹேண்ட்ஸ் ஃப்ரீ அலெக்சா மட்டும்தான் இருக்கு. அதுக்காக இந்த ப்ரைஸ் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா வெரி பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ சாய்ஸ் இஸ் யோர்ஸ். உங்களுக்கு வேணுமா வேணாமாங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். இதுல காமனான கான், அதாவது அமேசானோட ஃபயர் டிவி ஸ்டிக்குக்கும் கியூபுக்கும் காமனா இருக்கிற கான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்க ரிமோட் தான். உங்களுக்கு ரிமோட் உங்க வீட்டுல பசங்க ரிமோட்டை தூக்கி போட்டு உடைக்கிற ஆளுங்களா இருக்காங்க, அடிக்கடி கீழே போடுற ஆட்களா இருக்காங்க அப்படின்னா பத்ரம். ஏன்னா இது போச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஸ்டிக்கோட பிரைஸ்ல பாதி பிரைஸ் இதுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு. இதோட ஒரிஜினல் ரிமோட் மட்டும் பாத்தீங்கன்னா 2000 rupees வருது. ஸோ அதுக்கு நீங்க புதுசே வாங்கிட்டு போலாமே எக்ஸ்ட்ரா போட்டு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ பத்திரமா வச்சுக்கோங்க. உடனே வந்து கமெண்ட்ல சொல்லாதீங்க லோக்கல்ல வந்து லோக்கல் பிராண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் 500லயே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்வீங்க. பட் அது ஒர்க் ஆகுறது இல்லை, கிளிச் இருக்கு, ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ரெஸ்பான்ஸ் சரியில்லை. அதனால தான் சொல்றேன் ரிமோட் பத்திரம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா MI TV Stick, MI TV Box ரெண்டுத்துக்கும் காமனா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. சிலது மட்டும் தான் வேரியேஷன் இருக்கு. ஸோ சைட் பை சைடா ரெண்டுத்துக்குமே பார்த்துடலாம். ரெண்டுமே வந்து 4K சப்போர்ட் இருக்கு. ஸோ 4K சப்போர்ட் இருக்கிறதுனால டிவில ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா உங்க டிவி 4K-வா இல்லைன்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா இதுல வந்து யூடியூப் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ யூடியூப்ல ஏதாவது 4K வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இது வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ தாராளமா ஒரு பிளஸ் பாயிண்ட் வந்து இதுல இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கு. ஆனா பாக்ஸ்ல அது கிடையாது. தென் ஸ்டிக்ல வந்து டால்பி அட்மாஸ் இருக்கு.
பாக்ஸ்ல வந்து டால்பி ஆடியோ வந்து சப்போர்ட் இருக்கு. நெக்ஸ்ட் ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் குவாட் கோர் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. தென் அவுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டிக்ல ஒரு HDMI அவுட் வந்து இருக்கு. இதே பாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்டிக்கல் போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு சவுண்ட் பார்ல டைரக்டா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து சவுண்ட் பார்ஸ் வச்சிருக்கீங்க, ப்ரொஜெக்டர்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த MI பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ MI பாக்ஸா இருக்கட்டும், MI ஸ்டிக்கா இருக்கட்டும், ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது 3500 ரேஞ்சில் வருது. ஸோ ஆன்லைன்ல இப்போ ஸ்டிக் வந்து அவைலபிள் இல்லை. பட் இப்போ வந்து அப்கமிங் எண்ட் ஆஃப் த இயர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு MI பாக்ஸோட தேர்ட் ஜென்ரேஷனோட ஸ்டாக் வந்து வந்துடும். ஸோ வந்துருச்சுன்னா உங்களுக்கு கிராப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நான் சப்போஸ் அது ஸ்டாக்ல அவைலபிலிட்டி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் QR கோடாவும் கொடுத்துடுறேன். ஸோ நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வாங்குறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து கன்க்ளூஷன் வந்துடலாம். ஸோ நீங்க வந்து நாலுத்தையுமே வந்து கம்பேரிசன் பார்த்தாச்சு. இப்போ இதுல எது வந்து என்னோட பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, நான் வந்து இதுல எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ யூஸ் பண்ணதை வச்சு நான் சொல்றேன் எது பெஸ்ட் அப்படிங்கிறத. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்க வீட்டில் வந்து நீங்க எல்லாத்தையுமே வந்து அலெக்ஸா வச்சு கண்ட்ரோல் பண்ணி அப்ளைன்சஸ் யூஸ் பண்ணணும், ஹேண்ட்ஸ் ஃப்ரீ அலெக்ஸா வந்து வேணும்னு நினைச்சீங்கன்னா 13,000 கொடுத்து அமேசானோட ஃபயர் டியூப் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆனா என்ன கேட்டா அவ்வளவு ஒர்த்தா, ஏன்னா ஒரு வாய்ஸ் கண்ட்ரோலுக்காக நான் அவ்வளவு காசு கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா என்னோட ஆப்ஷன் நோன்னு தான் சொல்வேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா MI பாக்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு ஆப்டிக்கல் போர்ட் இருக்கிறதுனால சவுண்ட் பார்ல கனெக்ட் பண்ண முடியும். தென் வந்து உங்களுக்கு அகைன் நான் சொன்ன மாதிரி யூடியூப்ல 4K வந்து சப்போர்ட் பண்ண முடியும். உங்க டிவி பழைய டிவியா இருக்கு, 4K இல்லை அப்படின்னாலுமே யூடியூப்ல 4K வீடியோஸ் வந்து இதை வச்சு பார்க்க முடியும். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வந்து MI பாக்ஸ் தான் வைக்கிறேன். ஸோ உடனே வந்து அடுத்து எனக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்பான்சரா பெய்டு ப்ரொமோஷனான்னு வந்து வரீங்க. எதுவுமே கிடையாது. இது எல்லாமே நான் வந்து ஓன் மணி போட்டு வாங்கினது. ஸோ என்னோட ஆப்ஷன் வந்து நான் ப்ராக்டிக்கல் வேல தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணும்போது எது கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து சஜஸ்ட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னோடது MI பாக்ஸா தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இல்லை எனக்கு சவுண்ட் பார்ல எல்லாம் கனெக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா MI TV ஸ்டிக் வந்து போயிடுங்க. அது வந்து உங்களுக்கு அகைன் நான் சொன்ன மாதிரி அவுட் வந்து ஆப்டிக்கல் போர்ட் இல்லாம இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சவுண்ட் பார்ல வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா MI ஸ்டிக் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இதுல கிளிச்சும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அவ்வளோ சீக்கிரம் ஸ்லோ ஆகுறது கிடையாது. ஸோ நீங்க அதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷனா அமேசானோட ஃபயர் டிவி ஸ்டிக் வந்து வச்சுக்கோங்க. இதுல நான் வந்து சொன்ன கான்ஸ் என்ன அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரிமோட் வந்து ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும், ஏன்னா பாதி பிரைஸ்க்கு எடுத்துடுறாங்க. ஏன்னா நான் இந்த MIல இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா MI பாக்ஸோ இல்லை MI ஸ்டிக்கோ நீங்க டிவி ஸ்டிக்கோ ரெண்டுத்துல எது சூஸ் பண்ணாலுமே இதுல ஒரு பெரிய ப்ரோஸ் என்ன அப்படின்னா ரிமோட் பங்கம் பண்ற வீட்டுல வந்து உங்களுக்கு ரிமோட் வந்து ஒரு 500 rupeesலயே வந்து உங்களுக்கு போயிடுச்சுனாலும் வாங்கிட முடியும். லாஸ்ட் ஆப்ஷனா தான் வந்து என்னோட அமேசானோட ஃபயர் டிவி ஸ்டிக்கோ இல்லை கியூபியோ வைப்பேன். இதுக்கு காரணம் வந்து ரிமோட்டே வந்து 2000 rupeesக்கு வந்து வந்துருது. அது வந்து ரொம்ப காஸ்ட்லியா நான் ஃபீல் பண்றது. ஸோ எங்க வீட்டுல அது நிறைய சம்பவம் நடக்கிறதுனால எனக்கு அது வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். அமேசானை வந்து லாஸ்ட் சாய்ஸாவே வந்து வச்சுக்கோங்க. உங்களோட சஜஷன் எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதை மாத்தி வாங்கிக்கலாம். ஸோ ஃபார் இதுதான் MIயோடதும் அமேசானோடதும் சேர்த்து நம்ம கம்பேரிசன் பார்த்தாச்சு. ஸோ இதுக்கான ப்ராடக்ட் லிங்க்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கேன் லிங்க்ல, அதே மாதிரி QR கோடாவும் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்னா. அதே மாதிரி இந்த சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல வேற யாராவது தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பாப்பப் ஆகி காட்டும். ஸோ மேபி அவங்களும் பெனிஃபிட் ஆவாங்க. So I hope you like this video. Thank you for watching. See you in the next video.